Hello friends, welcome back to my channel Angel in Creations. இன்னைக்கு வந்து ஒரு வெஜ் ரெசிபி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஏனா வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல அதுக்கு அப்புறம் மெயில்ல எல்லாம் வந்து என்கிட்ட கேக்குறீங்க, என்ன நீங்க எப்பவுமே வந்து நான்வெஜ் தான் செய்வீங்களா, வெஜ் எல்லாம் எதுவும் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. நான் எப்பவுமே வெஜ் தான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நல்லா வெஜ் ரெசிபிஸ்லாம் நிறையவும் செய்வேன். அந்த வகையில நான் வந்து இன்னைக்கு காட்ட போறது வந்து சாம்பார் சாதம். அதுக்கு தொட்டுக்க வந்து ஒரு ஃப்ரை, அது வந்து சக்கரவள்ளி கிழங்குல வச்சு செய்யறது. இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அதாவது நான் வந்து இப்ப குவிக் லஞ்ச் செய்யணும், ஒரு 1/2 hourக்குள்ள நான் லஞ்ச் வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா என் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வரது இந்த சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை தான். இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து ஸ்பெஷலாக இந்த மசாலாஸ்லாம் வந்து வீட்லேயே நான் அரைக்கிற பவுடரு, அதனால வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரொம்பவே சிம்பிளான இந்த லஞ்சை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வா. சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் பிடிக்காது அப்படின்னா பாதி நெய் அதுக்கப்புறம் பாதி எண்ணெய் அப்படி கலந்து சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நெய் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் தாராளமாக நெய் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதிலே கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்தும் கலந்து வச்சுருந்தேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது ரெண்டுமே நல்லா பொரியணும். இந்த கடுகு நல்லா வெடிச்சாதான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. நம்ம எந்த ஒரு பருப்பு ரெசிபி செஞ்சாலும் அதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம போட்ட அந்த கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வதங்கின பிறகு வெங்காயம் சேர்க்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதில் சாம்பார் வெங்காயம் ஒரு 15 மாதிரி உரித்து இந்த சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்கோங்க. அதுதான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். குறிப்பாக இந்த மாதிரி முழுசாக யூஸ் பண்ணுற சாம்பார் வெங்காயம் வந்து அந்த குக்கரில் விசிலில் வெந்த பிறகு நல்லா சாஃப்டாகி இனிப்பாக அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்டில் இருக்கும். ஸோ முழுசாக சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு அடுத்து 2 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் தக்காளிலாம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அடுத்தடுத்து நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கலந்து அரைச்ச மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த எல்லா மசாலாஸுமே நான் வீட்டிலேயே அரைச்ச மசாலாஸ் தான். எதுவுமே வந்து நான் கடையில் வாங்குகிற மசாலாஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவுமே பல்காக வந்து வீட்டில் அரைச்சி வச்சுப்பேன். 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுப்பேன். இந்த கலந்து அரைக்கிற மிளகாத்தூளோட ரெசிபி வந்து என்னோடய சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ காய்கறிகள் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பட்டாணி, இதெல்லாம் வந்து இந்த சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காம்பினேஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா சாம்பார் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காய்கறிகள்லாம் நல்லா வதங்கட்டும். நம்ம போட்டிருக்க அந்த மசாலாஸில் நல்லா அழகாக வதங்கிடுச்சுன்னா அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்ம சாம்பார் சாதம் குயிக்காக ரெடி ஆகிடும். நம்ம இந்த காய்கறிகள்லாம் வெட்டுற நேரம்தான். சாம்பார் சாதம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 15 to 20 minutesல ரெடி ஆகிடும். அடுத்தது நான் அரிசி பார்த்திங்கன்னா 3/4 அலாக்கு பச்சரிசி, 1/2 அலாக்கு துவரம்பருப்பு, இதை வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த அரிசியை வந்து தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு இந்த குக்கரில் சேர்த்துடலாம். நம்ம பச்சரிசி தான் சேர்க்கணும்னு இல்லை, நம்ம சாதாரணமாக நீங்கள் என்ன சாப்பாடு அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அது கூட சேர்த்துக்கலாம். நான் ஏன் பச்சரிசி சேர்க்குறேன்னா இது வந்து நல்லா குழஞ்சி வேகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு. அதனால தான் இந்த பச்சரிசி சேர்க்குறேன். அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி அளவு நம்ம ஊற்றிடலாம்.
3 ஃபுல் ஆலாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம எடுத்த அரிசி பருப்புக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு, அந்த கலர் பாருங்களேன், நம்ம போட்ட அந்த கலந்து அரைச்ச குழம்பு மிளகாய் தூளோட கலர் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மிளகாத்தூளில் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுந்து, வெந்தயம் அப்படின்னு நிறைய ஐட்டம் இருக்குது. அதை வந்து செஞ்சு ரெடிமேடாக வீட்டில் வச்சுக்கிட்டா நம்ம இந்த மாதிரி சாம்பார் சாதம் ஆகட்டும், புளிக்குழம்பு ஆகட்டும், இதெல்லாம் செய்யறதுக்கும் போது டக்குன்னு அதை எடுத்து போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வீட்டில் அரைக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால், ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் வாங்கினீங்கன்னா அது வந்து கரெக்டாக அந்த நான் அரைக்கிற அந்த மிளகாத்தூளோட டேஸ்ட் வரும். இப்போ உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கலந்து விட்டுட்டு அந்த தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்றேன். வழக்கமாக வந்து நிறைய பேர் சாம்பார் சாதத்தில் புளி தண்ணி தான் ஊற்றுவாங்க. பட் நான் வந்து இது குயிக்காக செய்கிறப்ப வந்து இந்த லெமன் ஆஃப் லெமன் புழிஞ்சாவே அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே ரெகுலராக புளி தண்ணி போட்டு செஞ்சிட்ருப்போம் சாம்பார்லாம். பட் இந்த லெமன் போட்டு ஒரு தடவை வித்தியாசமாக செய்யும் போது அதோட டேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு கொதி வரணும். கொதி வந்த பிறகு தான் நம்ம குக்கரை மூடணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக அந்த காய்கறி எல்லாமே வந்து கரெக்டாக வெந்திருக்கும். குக்கர் மூடி வெயிட் போட்ட பிறகு 3 விசில் விட்டால் போதும். ஃபஸ்ட்டு 2 விசில் வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறம் 3ஆவது விசிலுக்கு மட்டும் ஃப்ளேமை வந்து மீடியமுக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கம்மி பண்ணி மீடியமுக்கு மாற்றி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். குக்கரில் இந்த சாம்பார் சாதம் வேகும்போதே வீடு ஃபுல்லாக கமகமன்னு வாசனை அடிக்கும். நம்ம அரைக்கிற அந்த கலந்து அரைக்கிற மிளகாத்தூளோட வாசனை அந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இப்போ ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்க போகிறேன். ஒரு க்ரன்ச்சியான ஃபீல். இந்த சாம்பார் சாதத்தில் காய்கறிகள்லேருந்து எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்திருக்கும். ஸோ ஒரு க்ரன்ச்சி ஃபீல் கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக முந்திரி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது 2த்தையும் வந்து நெய்யில் வறுத்துக்கிறேன். நெய்யில் பொரிச்ச கருவேப்பிலையோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் சாம்பார் சாதத்தோடு இந்த கருவேப்பிலை சேர்த்து சாப்பிடுங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முடி நல்லா வளரும், நல்லா கருமையாக இருக்கும். சாம்பார் சாதம் நல்லா கம்மன்னு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அவ்வளோதான். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, சாம்பார் சாதம் இப்படி செஞ்சு முடித்தோடனே சுட சுட சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லா இருக்கும். நீங்கள் எங்கேயாவது லஞ்ச் மாதிரி பேக் பண்ணிட்டு போகணுன்னா, நான் ஊற்றின அந்த அளவு தண்ணியில் ஒரு அரை ஆளாக்கு அளவு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து லஞ்ச் பாக்ஸில் கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இப்போ சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், உப்புத்தூள் இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது, ரொம்ப சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி வார்மாக இருக்கணும். அந்த டைமில் இந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள்லாம் போட்ட உடனே இந்த சக்கரவள்ளி கிழங்கையும் நம்ம கொட்டிடணும். அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து கரெக்டாக வந்து சக்கரவள்ளி கிழங்குல கோட் ஆகும். எண்ணெய் அதிகமாக காஞ்சிருச்சுனாலும் கோட் ஆகாது. சுத்தமாக எண்ணெய் சூடே இல்லாமல் இருந்தாலும் அந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகாது. ஸோ வந்து எண்ணெய் வந்து வார்மாக இருக்கும் போது போட்டு டக்குன்னு நல்லா கிளறி விட்டுடணும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளார
இது நல்லா வதங்கி அந்த நம்ம போட்ட சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடும். வழக்கமாக உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும் போது நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வறுப்போம். பட் சக்கரவள்ளி கிழங்கை வந்து நம்ம தனியாக வேக வைக்கலாம் தேவையில்லை. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அது வந்து அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் காரமாகவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். கூடவே 2 அப்பளமும் பொரிச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியான சிம்பிளான வெஜ் ரெசிபி ஒன்று பார்த்தோம். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாக இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான வெஜ் ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு நிறைய போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.